இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் OnePlus Nord 4 இந்த மொபைலோட லாங் டேர்ம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். OnePlus Nord 4 மொபைலை என்னுடைய ப்ரைமரி மொபைலாக லாஸ்ட்டு 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது, OnePlus ஸ்டோர்லேயும் கிடைக்குது. 24,999 உங்களுக்கு 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரியோடு இந்த மொபைல் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மொபைலை 2025 வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்து பார்ப்போம். OnePlus Nord 4 இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி. ஸோ இதோடைய ப்ராசஸர் பார்த்தோம்னா Snapdragon 7+ Gen 3. ஸோ Snapdragon 7+ Gen 3 அப்படின்ற போது நம்ம 7 Gens அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். 7 Gen ப்ராசஸர், ஆனால் இது 7 Gen கிடையாது, 7+ Gen 3. இது வந்து 8+ Gen 1க்கும் 8+ Gen 2க்கும் மீட்டாக இந்த ப்ராசஸர் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொபைலை நான் 3 months என்னுடைய ப்ரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மொபைலை இது வரைக்கும் எந்த விதமான லேக்கும் ஃபீல் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மொபைலை தான் என்னுடைய கேமராவை என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இதில் நிறைய ஆப்ஸ், மோர் தென் 30 ஆப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் எந்தோடைய லேக்கும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஹெவியாக டாஸ்க்கு யூஸ் பண்ணாலும் இந்த மொபைல் தாராளமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக 2025 வாங்கலாம். இதோட ப்ரைஸ் 25,000 ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ். ஸோ இதே 25,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நத்திங் ஃபோன் 3A இந்த மொபைல் கிடைக்குது, ஆனால் 25,000 ரூபாய்க்குள்ள. ஆனால் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வெறும் 7S Gen 3 தான். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான 2.2 ஸ்டோரேஜ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த OnePlus Nord 4 தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் யூனிபாடி ஸ்டீலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஃப்ரேம் ஸ்டீலில் தான் இருக்கும். அதோடைய பேக் சைடு பேனல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான், ஃபுல்லாகவே டியூல் டோன் டிசைனில் இருக்கும். ஃபுல்லாகவே அலுமினியம் பேனல், ஓகேவா, அலுமினியம் பேனலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மொபைல் பார்க்க சாலிட் ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.74 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே. அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும். ஸோ அதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மொபைலில் இது வரைக்கும் எந்த லேக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் PUBG, PGMI இதே மாதிரி நிறைய கேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கால் ஆஃப் டியூட்டி எல்லா கேமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விதமான லேக் நான் ஃபீல் பண்ணதில்லை. இதேமாதிரி ஜென்சன் இம்பேக்ட்டும் இந்த மொபைலில் விளாண்டுருக்கேன். ஸோ எனக்கு எந்த விதமான லேக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ யாராவது ஹெவி டாஸ்க் யூஸ் பண்ணணும், நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவேன் மொபைலை, அதே மாதிரி கேமரா எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus Nord 4 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா காம்படிஷன் உள்ள மொபைலோட இந்த மொபைல் ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பேட்ரி இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்குது. இதோடைய பேட்ரி பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்ரி. ஸோ நான் ஒன்ஸ் மார்னிங் நான் ஃபுல் சார்ஜ் 100% போட்டேன்னா எனக்கு வந்து 1 day ஃபுல்லாக சார்ஜ் நிற்கும். நெக்ஸ்ட் டே எனக்கு சார்ஜ் போட்டால் போதும். நான் மார்னிங் 9 o'clock போட்டேன்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் 9 o'clock போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். ஏன் 1.5 day வரைக்கும் கூட இந்த மொபைலுடைய பேட்ரி தாராளமாக தாக்கு பிடிக்கும். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக யூஸ் பண்ணேன், நான் பெரும்பாலும் கால்ஸ் மட்டும்தான், ஹெவி யூஸ் பண்ணவே இல்லைன்னா தாராளமாக எனக்கு 2 நாள் வரைக்கும் இந்த மொபைலோட பேட்டரி எனக்கு தாங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செமையாக இருக்கும். ஸோ நான்